வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மொறுன்ட்டு ஒரு வெங்காய பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், வெங்காயம் நீளமாக வெட்டியிருக்கேன். இதுக்கு நான் என்னென்ன சேர்த்து போகிறேன்னு சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்பு, கடலை மாவு, அரிசி மாவு, இது மட்டும்தான் இதுக்கு கலக்கிறது. அப்புறம் உப்பு. இப்போ நான் முதல்ல சோம்பு கலந்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், நமக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா அப்படி எல்லாம் சேர்ந்து ஆட் ஆகிற மாதிரி நம்ம பிசையணும். நசுக்காமல் பிசையணும். பாருங்கள், தண்ணி இப்பயே வருது. இப்போ அதுக்கு நான் கொஞ்சமாக அரிசி மாவு அதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம மெதுவாக பொலன்னு பிசையலாம். இப்போ கொஞ்சமாக கடலை மாவு, நிறைய கடலை மாவு தேவையில்லை, கொஞ்சமாக தான். பாருங்கள், லேசாக நான் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன், லைட்டாக பாருங்கள், இவ்வளோ தண்ணி தான், ரொம்ப தெளிக்கக்கூடாது. அதாவது கைக்கு நம்ம பிடிமானம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தெரிகிற மாதிரி தான் பிசையணும். இது கடலை மாவு கொஞ்சமாக ஓட்டிகிட்ருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இது மாதிரி நம்ம எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சி நீங்கள் இப்படி அகலமாக இது பண்ணிக்கிங்க. பாருங்கள், இது அப்படியே போடுங்க. இது மாதிரி பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே போட்டுருங்க. நம்ம கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கிறிஸ்பியான வெங்காய பஜ்ஜி. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் போடணுங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுங்க. இப்போ டீ டைம் நமக்கு, அதனால் நம்ம வெங்காய பஜ்ஜியை சாப்பிட்லாம் வாங்க. ரொம்ப நல்லா மொறுன்னு இருக்கும். இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.